ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இணையதளத்தின் மூலமாக நாங்கள் யாவரும் இணைந்து உம்மை முழுமனதோடு ஆராதிக்க நீர் தந்திருக்கிற இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்களை பலப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். வீடுகளில் இருந்தாலும் ஒரு மனதோடு பரிசுத்தத்தோடு உம்மை நோக்கி பார்க்கவும் ஆராதிக்கவும் நீர் கிருபை செய்யும். இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனின் நாம மகிமைக்காகவும் ஆராதனை காரணமாகவும் ஆராதனை கீதங்கள் 411 கீதங்கள் 27 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 411 கீதங்கள் 27. Glory
தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிவிட்டு வழியடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றாலயங்கள் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிறுத்தும் துக்கப்பரிகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாங்களின் தேவபக்தியும் நீதியும் தெளிந்து புத்தியுள்ளாராய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களை கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அஞ்சல்களை முத்தையில் நின்றாரும் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியோங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
128 சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை. இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரயோத்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தது. பிரஸ்தாபப்படுத்துகிறோம்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையிலிருந்து பிறந்தார். உன்னதத்தில் பிறந்து பாடுபட்டு இஸ்ரவேலை மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோர் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வபிதாவாகிய தேவனது வலது இருக்கிறார். அவரிடத்திலிருந்து உலகம் மெய்த்தவனாய் இருக்க வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். புதிதாகிய சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்களுக்கு எங்கள் ஆகாரமும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யறதுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உடைய இரக்கத்தில் காண்பியோ. உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரர் நீதியை தரிப்பியோ. நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகாரியோ. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்கள் இருதயத்திலே எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். எல்லா நன்மைகளுக்கும் பூச்சும் உறைவிடுமான அன்பின் தேவனே, மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணை உண்டாக்கி திருமணம் என்னும் நியமத்தை மனுக்குலத்திற்கு தந்தவரையுமை துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் திருமணம் என்னும் உடன்படிக்கை செய்துள்ள நாங்கள் திருமணத்தை கனமுள்ளதாக கருதி வாழவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து மன நிறைவுடன் வாழ்ந்திட உமது தெய்வீக அன்பை அவர்கள் உள்ளங்களில் பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகி தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவனுமை சேவிப்பதை மெய்சியாதீனம் தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் வழியாகி நாங்கள் இறந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா புறையத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோ. சர்வவல்லமை நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீ யாவரையும் ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையில் பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி திருமதி சுசீலா ஜெயரத்னம், செல்வன் எம் சாம் அனிசன். 10ஆம் தேதி திருமதி ஆர் அன்ன சுமிதா. 11ஆம் தேதி ஆர் ஜெனிலியா கிரேஸ்லின். 13ஆம் தேதி வி ஆலன் ஜெரேமி, 3A ஜெபராஜன். 15ஆம் தேதி திருமதி ஜே அன்னமரியால் ஜெயக்கொடி, திருமதி மரகதம் பால், திருமதி கிறிஸ்டி ராஜேந்திரன். பிறந்த நாளை கொண்டாடுகின்ற திருச்சபையின் பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகின்றோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஏசாயா 54:8. இவர்களை வாழ்த்தி பாடுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த திருச்சபையின் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இம்மட்டும் ஜீவன் பலன் சுகம் தந்து வாழ்க்கையிலே நன்மைகளையும் மேன்மைகளையும் காணச் செய்து வழிநடத்தி வருகின்ற ஆண்டவர், இந்த புதிய பிறந்த ஆண்டிலும் புதிய நன்மைகள் கிருபைகள் ஆசீர்வாதங்களை தந்து வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி இவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவே என்ற வேத வாக்கின்படி அவனுடைய கிருபை அளவில்லாமல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாகவும் ஆராதனை கீதங்கள் 651, கீதங்கள் 405 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 651. Bore
ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்போது உம்முடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க ஆண்டவர்கள் கிருபை பாராட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்துக்காக தெரிந்த திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு திருமணம், உடன்படிக்கையின் கொண்டாட்டம். திருமணம், உடன்படிக்கையின் கொண்டாட்டம். ஆதாரமாக பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். திருமணம் என்பது இரண்டு மனங்கள் கடவுளுக்கு முன்னிலையிலே உடன்படிக்கை செய்து ஒரு மனமாய் மாறுகின்ற ஒன்று. ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது இந்த உலகத்திலே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆண்டவர் யார் யாருக்கு ஏற்ற துணையை வைத்திருக்கிறாரோ அந்த சமயம் வரும்போது கடவுளுக்கு முன்னிலையிலே ஆணும் பெண்ணும் உடன்படிக்கை செய்து ஒரு மனமாய் இணைகின்ற ஒன்றுதான் திருமணம். உலகத்திலே திருமணம் என்று சொல்லும்போது அது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஒரு வாலிபன் அல்லது வாலிப சகோதரியை அழைத்து எப்போது உனக்கு திருமணம் என்று கேட்டால் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி வந்துவிடும். இந்த தலைப்பில் அப்படிதான் சொல்லப்படுகின்றது, உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்று அது சொல்லப்படுகின்றது. திருமணம் என்பது அது மகிழ்ச்சியான ஒன்று, கொண்டாடக்கூடிய ஒன்று, இந்த உலகத்திலே விமரிசையாக கொண்டாடப்படுகின்ற ஒன்று. எல்லா குடும்பங்களையும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் விமரிசையாய் நடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த திருமணத்திலே ஆண்டவர் எப்படி இதை ஏற்படுத்தினார், அதனுடைய நோக்கம் என்ன, திருமணத்திலே இணைக்கப்பட்டவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. முதலாவதாக பார்க்கும்போது திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவருடைய படைப்புகளை பார்க்கின்றோம். ஒவ்வொன்றாக ஆண்டவர் படைக்கின்றார். படைத்த ஆண்டவர் இந்த உலகத்தை ஒழுங்குபடுத்துகின்றார். ஒழுங்குபடுத்தின பின்பு எல்லாவற்றையும் நல்லது என்று ஆண்டவர் கண்டுகொள்கின்றதை பார்க்கிறோம். எல்லாம் நல்லதென்று ஆண்டவர் கண்டுகொண்டார். மனிதனையும் ஆண்டவர் படைக்கின்றார். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஒரு குறை இருக்கிறது போல தெரிகின்றது. ஏதோ ஒரு குறை இருக்கிறது படைப்பிலே. எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டுகொண்ட ஆண்டவர் மனிதனை பார்க்கின்றார். மனிதன் மாத்திரம் தனிமையாய் இருக்கின்றான். இவனுக்கு ஒரு துணை வேண்டும், ஒரு ஏற்ற துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எண்ணுகின்றதை
அங்கே வேதத்திலே பார்க்கின்றோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவன் எல்லாவற்றையும் நல்லது என்று கண்ட ஆண்டவர், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஒரு துணையை, ஏற்ற துணையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எண்ணி அங்கே செயல்படுகின்றார். தான் படைத்த எல்லா விலங்குகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆதாமுக்கு முன்பாக வரவழைக்கின்றார். ஆதாமிடத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். 19ஆம் வசனத்திலே, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. எல்லா பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆதாமுக்கு முன்பாக ஆண்டவர் கொண்டு வருகின்றார். ஆதாம் என்ன பெயரிட்டானோ அதுதான் அந்த விலங்குகளுடைய பெயராய் மாறிற்று. அப்படியே ஆண்டவர் இதை கவனிக்கின்ற ஆண்டவர் இன்னும் ஒரு காரியத்தை, தான் யோசித்த காரியத்தை அதிலே கவனத்தோடு இருக்கின்றதை பார்க்கிறோம். 20ஆம் வசனத்தில், அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆதாம் எல்லாவற்றுக்கும் பெயரிட்டான். அதை ஆண்டவர் பார்க்கின்றார். பார்த்த ஆண்டவர் அதை மாத்திரம் பார்க்கவில்லை, இதில் ஏதாவது ஒன்று ஆதாமுக்கு ஏற்ற துணையாக இருக்குமோ என்றும் அவர் தேடி பார்த்தார். ஆனால் தான் படைத்த எந்த விலங்குகளும் ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாக இல்லை என்று ஆண்டவர் கண்டுகொள்கின்றார். அதுக்கு பின்புதான் ஆதாமிலிருந்து ஆண்டவர் விலா எலும்பை எடுத்து ஏவாளை உருவாக்கினதை பார்க்கின்றோம். ஒரு ஏற்ற துணையை உருவாக்கினதை பார்க்கின்றோம். ஒரு ஆதாமுக்கு, ஒரு ஆணுக்கு ஏற்ற துணை ஒரு பெண் தான். வாழ்க்கை பயணத்திலே, திருமணத்திலே ஒரு ஏற்ற துணை ஒரு பெண் தான் என்று ஆண்டவர் தீர்மானித்து பெண்ணை உலகத்திலே படைத்து ஆதாமோடு இணைக்கின்றதை பார்க்கின்றோம். திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. வாழ்க்கை பாதையிலே குடும்பமாய் இருப்பதற்கு ஒரு ஆண் ஒரு பெண், இதுதான் கடவுள் ஏற்படுத்தினார். ஒரு ஆணுக்கு வேறு எதுவும் துணையாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் பார்க்கிறோம், ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்கின்றதை பார்க்கிறோம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்கின்றதை பார்க்கிறோம். ஆண்டுடைய திட்டத்துக்கு எதிரானது, ஆண்டுடைய செயலுக்கு எதிரான காரியங்கள் இந்த உலகத்திலே நடக்கின்றது. திருமணத்தை ஆண்டவர் தான் ஏற்படுத்தினார், அவர்தான் ஏற்படுத்தினார். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு தான் துணை என்று சொல்லி, குடும்பத்துக்கு துணை என்று சொல்லி, குடும்ப வாழ்க்கைக்கு ஆணும் பெண்ணும் தான் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்படுத்தினார். இன்றைக்கு ஆனால் உலகம் மீறி கொண்டு போகின்றதை பார்க்கின்றோம். தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று, கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆணும் பெண்ணுமாக படைத்த ஆண்டவர் ஆணுக்கு ஏற்ற துணையை உருவாக்கி குடும்பமாய் இணைத்ததை பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவரால் இணைக்கப்பட்ட அந்த இணைப்பு எப்படிப்பட்ட இணைப்பு என்பதை அதே வசனத்திலே அது கீழ்பாக நாம் பார்க்கின்றோம். இரண்டு சரீரங்கள் தான், ஆனால் ஒரே சரீரம், ஒரே மாம்சம். அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு, அப்படிப்பட்ட ஒரு இணைப்பை இங்கே தான் பார்க்கின்றோம். ஆதாம் அங்கே சொல்லுகின்ற வார்த்தையை பார்க்கும்போது 22ஆம் 23ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இதான் அர்த்தம், ஐக்கியத்தின் வெளிப்பாடு. ஒரே சரீரம்,
ஒரே மாம்சம். ஆணும் பெண்ணுமாக தான் ஆண்டவர் படைத்தனான திருமணம் இரண்டு பேரையும் ஒன்றாக இணைக்கின்றது. ஒரே சரீரமாக ஒரே மாம்சமாக இணைக்கின்றது. சொல்லும்போது இதை பார்க்கின்றோம். ஆதாம் சொல்கின்றால், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். எனக்கும் அவளுக்கும், என்னுடைய சரீரத்துக்கும் அவளுடைய சரீரத்துக்கும், என்னுடைய மாம்சத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒரே சரீரம் என்று அங்கே சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமாய் இருக்கின்றார். கடவுளுக்கு முன்னிலையிலே திருமணத்தில் இணைகின்ற கணவனும் மனைவியும் இப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கென்று தந்த மனைவி, ஆண்டவர் எனக்கென்று தந்த கணவன், ஆண்டவர் எனக்கென்று தந்த மனைவி, எனக்கென்று தந்த கணவன் என்பதை நினைத்து ஒவ்வொரு நாளும் ஒரே சரீரமாய் நாங்கள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம், ஒரே மாம்சமாய் இருக்கிறோம், நாங்கள் இருவர் அல்ல என்பதை இந்த உலகுக்கு வெளிக்காட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி வெளிக்காட்டுகிறவர்களாய் இருக்கும்போது தான் வாழ்க்கையிலே அந்த திருமணம் ஒரு உடன்படிக்கையின் கொண்டாட்டமாக இருக்கும், ஒரு சந்தோஷமானதாக இருக்கும், இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கின்றார். திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. இரண்டாவது, ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டது. வெவ்வேறு சூழ்நிலையிலே வளர்ந்தாலும் வெவ்வேறு சரீரமாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்னாலே உடன்படிக்கை செய்வதன் மூலம் ஒரே சரீரமாய் ஒரே மாம்சமாய் திருமணத்தின் மூலம் இணைகின்றதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக, இந்த திருமண வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன? ஆண்டவர் உலாவ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவரோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆதாம் ஏவாளை படைத்த ஆண்டவர், குடும்பமாய் இணைத்த ஆண்டவர் அவர்களோடு இடைபடுகின்றதை பார்க்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வந்து அவர்களோடு பேசுகின்றதை பார்க்கின்றோம். அவரே அந்த குடும்பத்துக்கு ஆலோசனை சொல்லுகின்றவராய் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்திலே செய்ய வேண்டியவைகள், செய்யக்கூடாதவைகள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்ததை பார்க்கின்றோம். இன்றைக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் குடும்பத்தின் தலைவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகின்றோம். இவ்வீட்டின் தலைவர் இயேசு கிறிஸ்து என்று பெயர் பலகையை மாட்டி வைக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் அந்த வீட்டில் இருந்து ஆலோசனை கர்த்தராய் இருந்து குடும்பத்தை வழி நடத்துகின்றவராய் ஆலோசனை சொல்லுகின்றவராய் இருக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் சொன்னார், இதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னதை அவர்கள் மீறினதை பார்க்கின்றோம். இந்த உலக வாழ்க்கையிலே குடும்பமாய் இணைக்கப்பட்டவர்கள் கடவுளோடு உள்ள ஐக்கியத்திலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே கணவனும் மனைவிக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்ட உறவு என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். கிறிஸ்து எப்படி திருச்சபைக்காக தம்மையே தியாகமான அன்பால் வெளிப்படுத்தி பலியானாரோ, அதே போல ஒருவருக்கொருவர் தியாகத்தோடு இருக்க வேண்டும். எதற்காக கிறிஸ்து அப்படி செய்தார்? சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், கரைதிரை முதலானவைகள் இல்லாமல் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை செய்கின்றார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் 27ஆம் வசனத்திலே, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ஆண்டவர் எதற்காக ஒப்பு கொடுத்தார்? நமக்கு முன்பாக எப்போதும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நிறுத்துவதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த ஐக்கியம், ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் திருமணத்திலே இதற்காகத்தான். கணவனும் மனைவியும்
கடவுளுக்கு முன்பாக கரைதிரை இல்லாதவர்களாய், பிழை இல்லாதவர்களாய், பரிசுத்தமும் மகிமையும் உள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதற்கு ஆண்டவரோடு நாம் எப்போது நின்றிருக்க வேண்டும். ஆண்டுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டும். அப்போதுதான் கரைதிரை இல்லாமல் பரிசுத்தமும் மகிமையுமாய் அவருக்கு முன்பாக குடும்பமாய் நிற்க முடியும். ஆண்டவர் இதற்காகவே திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஆணும் பெண்ணுமாக அவர் இணைத்தார், ஒரே சரீரமாக இணைத்தார். அந்த ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருந்து, இந்த உடன்படிக்கையிலே நிலைத்திருந்து அவருக்கு முன்பாக கரைதிரை இல்லாதவர்களாய் பரிசுத்தம் மகிமையுமாய் நிற்பதற்கு ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்தி அவரோடு ஐக்கியத்தில் நிலைத்திருந்து ஆலோசனைகளை, அவர் தந்த வசனங்களை கடைபிடித்து நடக்கும்போது நிச்சயமாய் இந்த உலகத்திலே திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கையாக, அனுதினமும் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை திருமணம் செய்த ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிப்பாராக. திருமணத்துக்காக காத்திருக்கிறவர்களும் இதை உணர்ந்து திருமணம் செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திரேக துதிக்காக நாம் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடலாக ஆராதனை கீதங்கள் 306, கீதங்கள் 278 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 306, கீதங்கள் 278. பணிந்த
ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான நாளிலே யாவரும் இணைந்து பரிசுத்தத்தோடு உம்மை நோக்கி பார்க்க கிருபை தந்தீரே, நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்விலே பாராட்டின எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் சாட்சியாய் தொடர்ந்து வாழ ஆண்ட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இம்மட்டும் ஜீவன், பலம், சுகம் தந்து எங்களை கனிமலை போல் பாதுகாத்து வருகின்ற ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த கால சூழ்நிலையிலே, கொரோனா தொற்று பரவி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவர் இம்மட்டும் எங்களை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். அதுபோல காய்ச்சல் அதிகமாக பரவுகின்றதை பார்க்கிறோம் சுவாமி. இந்த காய்ச்சலும் பரவாதபடி பிள்ளைகளை வெளியெடுத்து பாதுகாத்து கொள்ளும். மெய் நம்பி இருக்கிற பிள்ளைகளை கைவிடாத தேவன், மெய் விசுவாசிக்கிறவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் அற்புதங்களை செய்யும், அதிசயமாய் நடத்தும். நம்முடைய தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்திலே காணப்படுகிற இந்த தொற்று வியாதிகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் விடுதலை தந்து எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசத்திலே சமாதானத்தை தொடர்ந்து நீ தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். வருமானத்துக்காக கஷ்டப்படுகிறவர்களின் நிலையை எண்ணி பார்க்கிறோம். மக்களுடைய வேதனைகளை எண்ணி பார்க்கிறோம். கண்ணீர்களை எண்ணி பார்க்கிறோம். கவலையோடு இருக்கிறவர்கள், கஷ்டத்தோடு இருக்கிறவர்களை எண்ணி பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகாரிகள், ஆட்சி செய்கிற எல்லாருக்கும் நல்ல ஞானத்தையும் பலத்தையும் தந்தருளும். மக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் அவர்களுக்கு ஆண்ட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய திருச்சபையின் குடும்பங்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொரு குடும்பத்தின் கையின் பிரியாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். தேவைகளை சந்தியும், ஜெபத்துக்கு பதில் தாரும், அற்புதமாய் நடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தையும் பலத்தையும் தந்தருளும். ஆன்லைன் கிளாஸ் மூலமாக பாடம் கற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நல்ல ஞானத்தை தந்து நன்றாக கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரீட்சையிலே வெற்றி பெற்று மேற்கல்விக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற இடத்துல இடம் கிடைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்தும். தொடர்ந்து ஆரோக்கியமாய் வாழ்ந்திருக்க ஆண்டவர் கிருபை பாராட்டும். இந்த நாளிலும் திருமணம் ஒரு உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்று நாங்கள் தியானித்தோம். ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தினே அந்த நோக்கத்தை உணர்ந்து இந்த உலகத்திலே திருமண வாழ்க்கையிலே சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். அநேக குடும்பங்களிலே பிரச்சனைகளை பார்க்கிறோம் சுவாமி. பிசாசானவன் குடும்பங்களை பிரித்து விடாதபடி தேவன் இணைத்து இவர்களை மனிதனை பிரிக்காதிருக்க கடவுள் என்று சொல்லியிருக்கிறீரே, இதே போல இந்த மனுஷர்களும் பிரிக்காதபடி உம்மால் உம்முடைய சமூகத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நல்ல அன்போடு ஐக்கியத்தோடு வாழ சாட்சியாய் உமக்கு முன்பாக நிற்க ஆண்டவர் கிருபை பாராட்டும். திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிறவர்களுக்கு ஏற்ற துணையை சீக்கிரமாய் தந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும், அற்புதமாய் நடத்தும். இந்த கிருபை எல்லாரோடு கூட இருக்கட்டும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்ப உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் கட்டளையிட கடவர். ஆராதனை நிறைவு கவியாக ஆராதனை கீதங்கள் 814 பாடுவோம்.
814. பரிசுத்த பிதாவே, மகிழ்ச்சியோடுமை தொழுது கொள்ள கிருபை தந்திரே நன்றி செலுத்துகின்றோம். எங்களோடு பிரசன்னராயிருந்த ஆண்டவர், எங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர், தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினால் நிறைத்து இந்த உலக வாழ்விலே நாங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்க, ஆரோக்கியமாய் வாழ்ந்திருக்க கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.